Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. இந்த வீடியோவில் சுந்தரி சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்பவுமே ஒரு ஹாப்பியான நியூஸோடு தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், சன் டிவி சின்ன சின்ன ஆக்டர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா பெரிய வாய்ப்புகள் தராங்க. அதே மாதிரியே தான் நிறைய சீரியலில் அவங்களுக்கு ஹீரோவாக முதற்கொண்டு வாய்ப்புகள் கிடச்சிருச்சு, ஹீரோயினாகவும் கிடச்சிருச்சு. அப்படி ஒரு ஆக்டர் சின்ன திரையில் ஒரு சின்ன சின்ன சைடு கேரக்டர் பண்ணவர் தான் இவர். ஒரு சீரியலில் இப்போ ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு, அதே சன் டிவியில் தான். அவர் மறுபடியும் சன் டிவியில் சுந்தரி சீரியலில் என்ட்ரி கொடுக்க போகிறாரு. இவர் சுந்தரி சீரியலில் நியூ ஃபேஸ் கிடையாது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் நடித்து மக்கள் மனசில் என்ன, சுந்தரி மனசுலேயே ஒரு பெரிய இடத்த பிடிச்சவர் தான் இவர். இப்போ இவர் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம சித்து தான். சித்துவை வச்சு தான் பார்த்திங்கன்னா சீசன் 1 கிட்டத்தட்ட நல்லாவே போச்சு. சுந்தரி கலெக்டருக்கு படிக்க போகிறது, கூடயே சித்து போகிறது, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி ட்ராக்கால் மூவ் ஆனதுனால தான் நல்லாவே டிஆர்பி ரேட்டிங்கும் கிடச்சது சுந்தரி சீரியலுக்கு. பட் சித்துக்கும் சுந்தரிக்கும் தான் மேரேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் அப்படியே ஸ்டோரியை திருப்பி போடுற மாதிரி சித்துக்கும் மீனாக்கும் மேரேஜை முடிச்சு அப்படியே ஸ்டோரியை மாற்றி வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. சுந்தரி இப்போ வரைக்கும் தனியாக தான் இருக்காங்க. இப்போ அட்லீஸ்ட் சுந்தரிக்கும் வெற்றிக்குமாவது மேரேஜ் நடக்குமா அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்பவுமே சூப்பரான ஸ்டோரி ட்ராக்கில் இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு. கிளைமேக்ஸை நோக்கி போகிற மாதிரியே தான் ஸ்டோரியை கொண்டு போயிட்டுருக்காங்க. பட் மக்களுக்கு இது ரொம்பவுமே பிடிச்சிருச்சு. டிஆர்பி ரேட்டிங்கும் 6+ இருந்து இந்த வாரம் 7+ வந்துருச்சு. இப்போ யார் அந்த ஆக்டர்? நம்ம சித்துவோட என்ட்ரி சுந்தரியில் வரப்போகுதா அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்விஸ்ட்டு தான். இன்றைக்கான சுந்தரி சீரியல் ப்ரொமோவில் நம்ம உஷாவை யாரோ கடத்தி மிரட்டுற மாதிரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வர மாதிரியெல்லாம் ப்ரொமோவில் வந்துச்சு. அவர் பண்ண ஆக்ஷன்ஸு, சைட்லேருந்து பார்க்கும்போது அவர் ஃபேஸு, இந்த வாய்ஸ், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது நம்ம சித்து மாதிரியே நல்லாவே தெரிஞ்சிச்சு. சித்து மாதிரி இல்லை, சித்து மாதிரியே தான் தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுந்தரிக்காக உதவி செய்கிறதுக்காக சித்து மறுபடியும் வந்திருப்பாரோ அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இன்றைக்கான எபிசோடில் அதுவுமே நமக்கு தெரிஞ்சிடும். சுந்தரி சீசன் 1 வெற்றிக்கு காரணம் பல கேரக்டர்ஸ் இருந்தாலும் சித்து கேரக்டரும் ஒரு முக்கியமான காரணம். இப்போ சித்து வந்துட்டாருன்னா டிஆர்பி இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இன்னும் ரிமைனிங் இருக்கிற ஆக்டர் யார்? நம்ம அனு தான். அவங்களும் வந்துட்டாங்க அப்படின்னா சீரியல் எங்கேயோ போயிடும். பழையபடி 9+ டிஆர்பியோட சீரியலோட கிளைமேக்ஸை நோக்கி போயிட்டுருக்கு. நம்ம சுந்தரியும் சித்துவும் ஒன்றா சேர்ந்து தான் கலெக்டருக்கு படித்தாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ சித்துவும் கலெக்டர் ஆகிருப்பார், சுந்தரியும் இப்போ கலெக்டர். இவங்க 2 பேரும் கலெக்டர் போஸ்டிங்கில் இப்போ மறுபடியும் சுந்தரி சீரியலில் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் சுந்தரி சீரியலோட இன்றைக்கி எபிசோடுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.